குட்டீஸ் இன்னைக்கு மகிழினிக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கோம். பின்னாடி டெக்கரேஷன் மகிழினியோட மாமாவே பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா அழகாக பண்ணியிருந்தாரு. பலூன்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் துணி போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஒரு டெக்கரேஷன் பார்ட்டி ரூம் மாதிரி மாற்றிட்டோம். ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ கேப்சர் மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபோட்டோஸ் அங்கங்கே லைட்டாக வந்து வீடியோ கேப்சர் வந்து போட்டிருப்பேன். ஸோ வந்து மகிழினி ரொம்ப க்யூட்டாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்கனாலே இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்ல. எனக்கு அந்த ட்ரெஸ் பண்ணி அந்த தலையில் முடியல நிறைய மாடலாக கிளிப்ஸ்லாம் குத்துனா எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் இந்த தாரிக்கா வந்து டாம் பாய் மாதிரி வருவான் போல். எல்லாம் ரவுடி பிள்ளை மாதிரி தான் ட்ரெஸ் போடுது. அதே மாதிரி வந்து எதையுமே தலையில் வந்து வைக்கக்கூடாது, கழட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி தள்ளிடுறா. எதுவுமே போட்டுக்க மாட்றா. மகிழினி ஆனால் அழகாக போட்டிருந்தா. ஆனால் மகிழினிக்கு 3rd பர்த்டே. ஸோ வந்து அவள் எல்லாம் சமத்து பிள்ளை ஆகிட்டா. தாரிக்கா இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். நல்லா அந்த பலூன்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா விளையாடிட்டு இருந்து. இது ஆஸ் யூஷுவல் தமிழ் கூட போனாலே அவர் வந்து ஜாலியாகிடுவார். ஸோ அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான் தமிழ் கூட இது. ஸோ நானும் தாரிக்காலாம் நல்லா வந்து பார்ட்டிக்கு வெயிட் பண்ணுறவங்க எப்படா கேக் கட் பண்ணுவீங்க, 2 பீஸ் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் நான் வந்து ஃபுல் டயட்டில் இருந்ததுனால கேக் கூட எடுக்கல. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து வர வழியில் ஜூஸ் எதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டோம். அப்பாவும் பொண்ணும் தான் அங்கே ஃபுல்லாக எல்லாருமே அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து செம்ம காண்டாக இருந்தது. என்ன ஓவராக இவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சீன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலலாம் அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் இயர்லி செலிப்ரேட் பண்ணுறதுலாம் வந்து எப்போயாவது தான் நடக்கும். இப்போ நம்ம லவ் பண்ணும் போது மாறி வந்து செலிப்ரேட் பண்ணிப்போம் நம்ம 2 பேரையும். ஈச் அதர் அவங்க பர்த்டேனா பெருசாக நினைப்போம், நம்ம பர்த்டேனா அவங்க நம்மள பெருசாக நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு பர்த்டேனாலே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து நம்மளுக்கு கேக் கட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. இப்போ இருக்க பசங்களுக்குலாம் வந்து மாதம் வந்து 1 இயர் ஆகிற வரைக்கும் வந்து கேக் கட் பண்ணுறோம். தாரிக்காக்கும் அப்படி தான் கட் பண்ணோம். மகிழினி தமிழ் 2 பேருக்குமே வந்து அப்படி தான் கட் பண்ணாங்க அவங்க வீட்டில். மந்த்லி எங்களை கூப்பிடுவாங்க, பர்த்டே கேக் கட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாங்களும் போவோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எங்கள் 2 ஃபேமிலிக்கும் ரொம்ப ஜாலியாகவே மிங்கிள் ஆகிடும், பசங்களும் சரி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து அப்கிரேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த டைம்லலாம் நம்ம மாமியார் ஆகிட்டோம், மாமனார் ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவங்க ஆசைப்படுற மாதிரி லைஃப் இருந்துட்டால் போதும்.